ஹிஜாமான்றது வந்துட்டு எகிப்துல வந்து உருவாச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னன்னா பிளட் பண்றது, பிளட்டை வந்து எடுக்கிறது. அது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு பாம்பு கடிச்சிது அப்படின்னா அந்த இடத்த என்ன பண்றாங்க, கீறிட்டு அந்த ரத்தத்தை எடுத்துரும்ல, விஷத்தை. அதே தான் கப்பிங். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு இடத்துல பெயின் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கீறிட்டு கப்பை போட்டு விட்டோம்னா அந்த பிளட் எல்லாம் வந்துடும். அதை எடுக்கிறது தான் ஹிஜாமான்றது. ஸோ அது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ வெளிநாட்டுலலாம் ரொம்ப ஃபேமஸா நிறைய விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஆனா அதை எடுக்கும்போது நிறைய ப்ரிகாஷன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. டக்கு டக்குன்னு அது பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அனிமிக்கு இருக்கும், அவனுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணிட முடியாது, அவனுக்கு கிடினஸ் வந்துடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ நம்ம பண்றது வந்துட்டு இங்க ட்ரை கப்ஸ், பிளட் எல்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. இந்த கப்பிங் ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாடி மசாஜ் பண்ணிட்டா எவ்வளவு ரிலீஃப் கிடைக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், அந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியிலலாம் பார்த்தீங்கன்னா கூட கப்பிங் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து உடம்புல எனர்ஜி வேணும், ரொம்ப வீக்காக இருக்கனாலும் கப்பிங் பண்ணும்போது எனர்ஜி கிடைக்கும்.